أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக நடத்தப்படுகிற வாராந்திர வாட்ஸ்அப் கேள்வி பதில் நிகழ்ச்சியில இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவதாக காரைக்காலை சார்ந்த சல்மான் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். டிரைவராக இருக்கும்போது கோவில்களுக்கு சவாரி செல்லலாமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாக ஒவ்வொரு முஸ்லீமும் எந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொருவருடைய தொழில், ஒவ்வொருவருடைய வியாபாரம், அவருடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி அமைந்து கொள்ள வேண்டும், எப்படி அமைந்து விடக் கூடாது என்கிற வழிகாட்டுதலை நமக்கு மார்க்கம் வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில நாம ஒரு டிரைவராக, ஓட்டுநராக செயல்படுவதை பொறுத்தவரை அது இஸ்லாம் நமக்கு அனுமதித்திருக்கிற ஒரு தொழில் தான். இதுல கேள்வி என்ன அப்படின்னா, நாம ஒரு டிரைவராக, ஒரு ஓட்டுநராக இருக்கக்கூடியவர்கள் கோயிலுக்கு சவாரி செல்லலாமா என்கிற கேள்வி எழுப்புறாங்க. இப்ப நாம கோயில்களுக்கு செல்வது பற்றியான அடிப்படையை பொறுத்தவரை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். கோயில்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் தங்கள் வணக்க வழிபாடுகளை படைத்தவனுக்கு மட்டும் இல்லாமல் படைப்பினங்கள் இறந்து போனவர்களுக்கு சமாதி கட்டி அவர்களை வணங்குகிற தர்காக்களுக்காக இருக்கட்டும், ஒரு முஸ்லீம் அங்கு செல்லக்கூடாது என்பதுல தெளிவாக நாம் இருக்கிறோம். ஏன்னா ஒரு முஸ்லிமனுடைய அடிப்படை கொள்கையே இந்த ஏகத்துவ கொள்கை, படைத்தவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற கொள்கையை அவன் பின்பற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அவன் மற்ற ஏனைய தெய்வங்களை அவன் வணங்கி வழிபட முடியாது. அப்படி அவன் செல்கிறான் அப்படின்னு சொன்னா போலித்தனமாக அவன் நடந்து கொள்கிறான் என்று தான் அங்க அர்த்தம். போலித்தனமாக இருக்கக்கூடாது என்கிற போது ஒரு கோயிலுக்கு வணக்க வழிபாடுகளிலேயோ, அங்கு நடக்கிற வழிபாட்டு முறைகளிலேயோ, பூஜைகளிலேயோ இப்படி ஒரு முஸ்லீம் கலந்து கொள்ள முடியாது. அப்படி இல்லாம இப்ப ஒரு ஓட்டுநர் என்கிற ஒரு இஸ்லாம் நமக்கு அனுமதித்திருக்கிற ஒரு தொழிலை செய்கிற போது ஒருவர் கொண்டு போய் கோயில்ல என்னைய விடுங்க என்று ஒரு சவாரி வருகிறது நமக்கு, அல்லது ஒரு தர்காவுக்கு கொண்டு போய் விடுங்க என்று வருகிறது, இப்படி ஏதோ ஒரு சர்ச்சுக்கு கொண்டு போய் விடுங்க என்று நமக்கு சவாரி வருகிறது. இப்படி வருகிற போது அந்த சவாரியை ஏற்கலாமா என்று நாம் பார்க்கிற போது, முதல்ல நாம சொன்ன மாதிரி இஸ்லாத்தில் அந்த நம்முடைய எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியா, எந்த நம்முடைய செயல்களாக இருந்தாலும் செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்துத்தான் அமைகிறது என்று சொல்வதற்கு இணங்க நம்முடைய நோக்கம் என்பது இங்கு கோயிலுக்கு செல்வதோ அல்லது ஒரு சர்ச்சுக்கு செல்வதோ அல்லது தர்காவுக்கு செல்வதோ கிடையாது. நம்முடைய நோக்கம், நாம ஒரு ஓட்டுநர், அதுல நாம வருமானம் ஈட்டுகிற ஒரு அடிப்படையில் தான் ஒரு இடத்துல எங்க போய் நாம ஏற்றிருக்கிற பணி ஓட்டுநர் என்று சொன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு சேவை பணியும் கூடாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு போக்குவரத்தாக நம்ம அழைத்து செல்கிற ஒரு பணி, அந்த கடமையை நாம எடுத்திருக்கிற போது ஒரு பயணி எங்க கொண்டு போய் விட சொல்கிறாரோ அங்கு விட வேண்டியது நம்முடைய அந்த தொழிலின் பொறுப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இதுல என்ன கேள்வி வருது அப்படின்னா, இது ஒரு பாவமான காரியத்திற்கு உதவி செய்வதாக வருந்தானே என்கிற மாதிரியான கேள்விகளை சிலர் எழுப்புறாங்க. ஆனா உண்மையில் நாம இங்கு கோவிலுக்கு செல்வதற்கோ அல்லது ஒரு சர்ச்சுக்கோ ஒரு தர்காவுக்கு செல்வதற்கோ நாம் உதவி செய்யல என்பதை முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும். என்ன மாதிரியான தடை நமக்கு இடப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வின் திருமறை குர்ஆன் வசனம் சொல்கிறது, சூரத்துல் மாயிதாவில 2வது வசனம், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலேயும் இறை அச்சத்திலேயும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலேயோ வரம்பு மீறல நீங்க ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள கூடாது என்கிற அடிப்படையை நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில நம்ம நன்மையான விஷயங்களை உதவணும், தீமையான விஷயங்களை உதவக்கூடாது என்கிற அடிப்படையை சொல்லுகிற போது, இப்ப இது மாதிரி நாம சவாரியாக கொண்டு போய் விடுவது உதவி செய்வதாக அமையுமா என்பதை நாம கேள்வி எழுப்பணும். எதை நாம் உதவியாக சொல்லுவோம்? இப்போ ஒண்ணும் இல்லை, நாம் இங்கிருந்து ஒரு சவாரிக்கு போவதற்கான என்ன தொகையோ அந்த தொகையை வாங்கி ஒருவர் விட்டார்னா அதை நாம எங்கேயாவது உதவின்னு சொல்லுவோமா? உதாரணத்திற்கு பள்ளி வாசலுக்கே நீங்க போறீங்க,
ஒரு இடத்துல இருந்து பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவு அப்படின்னா அதற்கான சவாரிக்கான தொகையை அவர் சொல்றார். அந்த தொகையை பேசப்பட்டு நீங்க பள்ளிவாசல் இறங்கின உடனே அந்த தொகையும் கொடுத்துடுறீங்க. இதை அவர் செய்த உதவியாக நீங்க நினைப்பீங்களா? உதவியாக நாம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அவருக்கு ஒரு சவாரி பள்ளிவாசலுக்குன்னு கேட்டேன், வேறொரு இடத்திற்கு ஒருவர் கேட்டாலும் அவர் விடுவார், அது அவருடைய தொழில். அப்ப அதை அவர் செய்கிறாருங்கிற போது அது உதவியாக நாம கொள்ள மாட்டோம். எதை உதவியாக நாம் நினைப்போம் அப்படின்னா, பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்னு ஒரு ஆட்டோலையோ அல்லது வேற யாரோ ஒரு அது மாதிரி ஒரு அறிவிப்பை செய்து ஒரு பிரசவத்திற்காக ஒரு கர்ப்பிணி தாயை அழைத்து சென்று சேர்க்கிறார் அப்படின்னா, இப்ப இவர் காசு வாங்கல, அவர் செய்திருக்கிற அந்த வேலைக்கு பணிக்கு காசு வாங்காமல் இருந்தால் இதை நாம உதவின்னு சொல்லுவோம். அல்லது ஒரு முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, மாற்று திறனாளிகளுக்கு இப்படி அவர்களை கொண்டு போய் ஒரு இடத்திற்கு விடுவதற்கு சலுகை கட்டணம் வசூலிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி அவர் வைக்கிற போது ஒரு சலுகை செய்கிறார், அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் ஒரு சலுகை செய்திருக்கிறார், பணத்தை குறைத்திருக்கிறார் என்றால் இவர் உதவி செய்பவராக கருதப்படுவார். இது அல்லாம ஒரு முழு தொகையுமே கொடுத்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிற போது அது உதவியாக எடுத்துக்கொள்ளப்படாது. அப்ப நாம இந்த விதத்தில் அவங்க கோயிலுக்கு செல்வதற்கோ மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதற்கு இவர் உதவி செய்தவராக ஒருபோதும் ஆக மாட்டார் என்கிற ஒரு அடிப்படையை நாம் பார்க்கிறோம். இது அல்லாம ஒருவருக்கு ஒரு நெருடல் ஏற்படுது தனிப்பட்ட முறையில், அவர் இந்த சவாரியை நாம தவிர்த்து கொள்ளலாம் என்று அவராக சுயமாக விருப்பப்படுகிறார் என்று சொன்னா அதை நாம குறை சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற செய்தி சஹீஹ் புகாரியில் 52வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நுஅ்மான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அல் ஹலாலு பையினும், ஹலால் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்பது தெளிவானது. வல் ஹராமு பையினுன், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டவைகளும் மிக தெளிவானதாக இருக்கிறது. வபைனஹுமா முஸப்பஹாத்துன், இந்த இரண்டிற்கும் மத்தியிலே சந்தேகத்திற்கு இடமானவைகளும் இருக்கிறது. லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ், மக்களிலிருந்து அதிகமானவர்கள் அதை அறிந்து வைத்திருக்க மாட்டார்கள். அப்ப யார் இந்த சந்தேகத்திற்கு இடமானதை தவிர்த்துக் கொள்கிறாரோ அவர்தான் தன்னுடைய மார்க்கத்தையும் மானத்தையும் அவர் காப்பாற்றிக் கொள்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. யார் இதுல இந்த சந்தேகமானதுல அதுல ஈடுபட்டு விடுகிறாரோ வேலியோரங்களில் கால்நடைகளை மேய்ப்பவரை போன்று என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த எல்லையை அது தாண்டி விடும் என்கிற ஒரு எச்சரிக்கை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்வதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த அடிப்படையில் ஒரு ஓட்டுநர் தானாக சுயமாக இது வேணாம் என்று அவருக்கு உறுத்தலாக இருக்கிற போது அதை தவிர்த்து கொண்டால் அது அவருடைய விருப்பம், அந்த பேணுதல் என்கிற அடிப்படையில் அவர் தவிர்த்துக் கொள்கிற உரிமை அவருக்கு இருக்கிறது. ஆனா மார்க்க அடிப்படையில் இதை ஒரு பாவமான காரியத்திற்கு உதவுவதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்கிற ஒரு அடிப்படையை பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக கள்ளக்குறிச்சியை சார்ந்த அபுதாஹிர் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆண் குழந்தைகளுக்கு கொலுசு அணிவிக்கலாமா? இந்த சிறு குழந்தைகள் அந்த சப்தத்தின் மூலமாக அவங்க தொலைந்து விடாமல் இருக்கிற வகையில நாங்கள் அணிந்து கொள்கிறோமே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுல முதல்ல அடிப்படையில் நாம் பார்க்கிற போது இந்த கொலுசு என்கிற அணிகலனை பொறுத்தவரை இதை பெண்கள் அணிவதற்கே மார்க்கம் சில கட்டுப்பாடுகளை நமக்கு விதிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திலும் கூட பெண்கள் கால்ல இது மாதிரியான அணிகலன்களை அணிகிற வளமை இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிற 3039வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில நீங்க பார்க்கலாம். அதுல பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால ஃபஅன வல்லாஹி ரஅய்து நிஸா, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு சொல்றாங்க, நான் அந்த உஹது போர்க்களத்தினுடைய அந்த காலகட்டத்தில் அந்த பெண்களை பார்த்தேன். யஸ்ததித்ன கது பாதத் ஹாலாஹைஹுன்ன, அவர்கள் தங்களுடைய ஆடைகளை உயர்த்தியவர்களாக தங்களுடைய கால் தட்டைகள் தெரிகிற விதத்தில் அவங்க ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்கிற ஒரு அடிப்படையை அவங்க சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களிடத்திலேயும் காலில் ஒரு அணிகலன்களை அணிகிற பழக்கம் இருக்கிறது என்கிற ஒரு அடிப்படை அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் பார்க்கிறோம். ஆனா பொதுவாக அதுல இஸ்லாம் என்ன மாதிரியான தடைகளை நமக்கு விதிக்கிறது அப்படின்னா, பெண்களாக இருந்தாலும் அதை ஒரு அணிகலனாக அணிகிற போது அதில் சப்தம் எழுப்புகிற விதத்தில் அது இருந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படைய திருமறை குர்ஆனுடைய 24வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா யல்திரிபுன பி அர்ஜுலிஹின்ன லியஅலம மா யுக்ஃபீன மின் ஸீனத்திஹின்ன, உங்களுடைய மறைந்திருக்கிற அந்த அலங்காரம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தமது கால்களை அடித்து நடக்க வேண்டாம் என்று இறைவன் சொல்கிறான். பொதுவாகவே நம்ம காலை சாதாரணமாக நடக்கிறதில் கூட அடித்து ஒரு சப்தத்தை எழுப்பி
நாம் அறியப்பட வேண்டும், நம்முடைய மறைந்திருக்கிற அலங்காரங்கள் அறியப்பட வேண்டும், தெரிவிக்கணும் என்கிற விதத்தில் சப்தம் எழுப்பக்கூடாது என்றால் நாம சலங்கைகள் மாதிரி இந்த கொலுசுகள்ல நாம இட்ட சப்தம் எழுப்புகிற வகையில் அணிவது தடை என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இதுல கேள்வி என்ன அப்படின்னா, சிறு பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு அதுவும் நாம அணிவிக்கலாமா என்று கேள்வி எழுப்புறாங்க. பொதுவாக இப்ப இது பெண்கள் அணிகிற காலணி, பெண்கள் அணிகிற ஒரு அணிகலன் என்பதை நாம தெரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த பெண்கள் அணிகிற அணிகலன் என்கிற போது அதில் நாம பேண வேண்டிய ஒழுங்குகள் என்று நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆண் பெண்ணை போன்று பாவனை செய்யக்கூடாது என்கிற தடையிட்டு இருக்கிறதை நாம பார்க்க முடியுது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஆண்கள் என்ன மாதிரியான கலாச்சாரத்தில் என்ன மாதிரியான அணிகலன்களை அணிகிறார்களோ அதை பெண்கள் அணியக்கூடாது. பெண்களுக்கான அணிகலன்களாக, ஆடைகளாக எதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஆண்கள் அணியக்கூடாது என்கிற தடை அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. நாம பார்க்கிறோம், புகாரில 5885வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஸப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பெண்களை போன்று ஒப்பனை செய்கிற ஆண்களையும், அதே மாதிரி வல் முத்தஸப்பிஹாத்தி மினன் நிசாஇ பிர் ரிஜால், ஆண்களை போன்று ஒப்பனை செய்கிற பெண்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இருவருமே இவர்களுடைய ஆடைகளை இவர்கள் அணிவதோ, இவர்களுடைய அணிகலன்களை இவர்கள் அணிவதோ, அல்லது இவங்களுடைய ஆடை அணிகலன்களை இவர்கள் பெண்கள் அணிவதோ, இப்படி அணிவதை அல்லாஹ்வின் தூதர் சபித்தார்கள், அதை தடை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிற போது, அப்ப இந்த விஷயத்துல நாம மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்கள் விஷயத்துல அவர்கள் அதுல கேள்வி எழுப்பப்படலனாலும் கூட அதை செய்திருக்கிற நாம கேள்வி எழுப்பப்படுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நசையில் இடம்பெறுகிற 3378வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருஃபியல் கலாமு அலா ஸலாசின், 3 பேரை விட்டும் அந்த எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது என்று சொல்லி, அனின் நாயிமி ஹத்தா யஸ்தைகில, ஒருவர் தூங்கி விழிக்கிற வரைக்கும் அவரை பற்றியான எதுவும் எழுதப்படுவது கிடையாது. ஒருவர் பெரியவராக ஆகிற வரைக்கும் அவருடைய அந்த சிறிய பருவத்தில் இருக்கிற ஒன்று எழுதப்படுவது இல்லை என்று அதுல இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மூன்றாவதாக ஒருவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற போது அவர் தெளிவாகிற வரை என்று சொல்றாங்க. இதுல இரண்டாவது அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு சிறுவனுக்கு அல்லது சிறுமிக்கு அவங்க சிறிய பருவத்தில் இருக்கிற போது அவர்கள் செய்வது எழுதப்படாது. ஆனாலும் கூட அது குறித்து அதை யார் செய்கிறார்களோ அவங்க அதுல பொறுப்பாளிகளாக ஆவார்கள் என்பதையும் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சிறு பருவம் என்பது 2 வகையில் இருக்கிறது. ஒன்று, ஒன்றையுமே அறியாத நிலையில் இருப்பது, அதுல நாம பொறுப்பாளியாக ஆவோம். இரண்டாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அவர்களுக்கு புரிகிற காலகட்டம் இருந்தது என்றால் அல்லாஹ்வின் தூதர் அதுலயும் சிறுவர் தானே என்கிற பார்வை அல்லாஹ்வின் தூதருக்கு இருந்ததில்லை. நீங்க பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேரரான ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சிறு பிள்ளையாக இருக்கிற போது அவங்க செய்கிற ஒன்றுக்கு எப்படி கண்டிக்கிறாங்கன்னா, சஹீஹ் புகாரி இடம்பெறுகிறது 1491வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அகதல் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா தம்ரத்தன் மின் தம்ரி சதக்கா, சதக்காவுடைய பேரிச்சம்பளத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை ஹசன் அவங்க எடுக்கிறாங்க. எடுக்கிற போது தன்னுடைய வாயிலையும் அதை போட்டு விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதை துப்பு என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதருடைய விரலை விட்டு அதை எடுத்து கேட்கிறாங்க, லா நஅகுலு சதகா, நீங்க இந்த சதகாவுடைய பொருளை சாப்பிடக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, சிறுவராக இருந்த அபூ சலமாவுடைய மகன் உமர் அவரிடத்திலையும் புகாரில் இடம்பெறுகிறது 5376வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சாப்பிட உட்கார்ந்து இருக்கிற போது அவங்க அவசரப்பட்டு அந்த உணவை நோக்கி கையை கொண்டு செல்கிற போது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, யா குலாம் சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை நீங்க சொல்லுங்க, வகுல் பி யமீனிக், உங்களுடைய வலது கரத்தினால் அதை சாப்பிடுங்க, வகுல் மிம்மா எலிக்கு, உங்களுக்கு அருகில் உள்ளதை சாப்பிட தொடங்குங்கள் என்கிற விதத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்ப சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் கூட
அவங்களுக்கான ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய ஒரு அடிப்படை நமக்கு இருக்கிற காரணத்தினால நம்ம மார்க்கம் தடுத்திருக்கிற விஷயங்கள்ல இருந்து அவர்களை பேணுதலாக முன்கூட்டியே அதுல இருந்து அவர்களை தவிர்க்கிற விதத்தில் தான் நாம நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த மார்க்க வழிகாட்டுதல் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அடுத்து நாகப்பட்டினத்தை சார்ந்த காதர் ஷெரீப் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். சில பெண்கள் முகத்திரை அணிவதற்கு பதிலாக முகத்திரைக்கு மாற்றாக மாஸ்க் அணிந்து கொண்டு இருக்கிறார்கள். முகத்திரை அணியக்கூடாது என்கிற பார்வை அதை இஸ்லாம் சொல்கிற காரணத்தினால் மாஸ்க் அணிவதை மார்க்கம் தடை செய்யல, அதனால நாங்கள் அணிகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உடல்நலம் எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் கூட இதற்கு மாற்றாக இதை அணிந்து கொள்கிறார்களே, இப்படி அணிந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார். பொதுவாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட சாரார் முகத்தையும் நாம் மறைத்து வெளியேற வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படி முகத்திரை அணிவதை பொறுத்தவரை உலக அளவில் இது இஸ்லாத்திற்கு எதிராக வைக்கப்படுகிற விமர்சனங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்படி இஸ்லாம் நமக்கு எந்த விதத்திலையும் முகத்திரை அணிய வேண்டும் என்றோ அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் யாரும் அணிந்திருந்து அதை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்தோ அப்படியான எந்த ஒரு அடிப்படையும் நாம பார்க்க முடிவது இல்லை. மாறாக அல்லாஹ்வின் தூதர் முகம், கை, கால் இது தவிர ஏனைய பாகங்களை பெண்கள் மறைக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிற போது, அப்ப இந்த முகத்திரை அணிகிற ஒன்றை நாம தவறு என்கிற ஒரு அடிப்படையில் இதை அணுக வேண்டும். இப்ப இதுல என்ன கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா, இப்ப முகத்திரை தவறு என்று சொல்லப்படுவதனால மாஸ்க் அணிகிற அந்த பழக்கம் சமீப காலமாக இருக்கிறத ஒட்டி உடல்நலம் சரியில்லை என்றால் மாஸ்க் அணிவதில் பிரச்சனை இல்லை, அதை காரணமாக வைத்து. ஆனா இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, முகத்திரையை போன்று இப்போ மாஸ்க் அணிந்தா முகத்திரை அணிய கூடாதுன்னா மார்க் அடிப்படையில் அதை தவறு என்று சொல்வதனால அதற்கு ஒரு மாற்றாக மாஸ்க் அணிவது எப்படி என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. பொதுவாக இதை நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டிய விஷயம். முகத்திரை என்பது ஏன் நாம் அதை அணியக்கூடாது என்று தெரிந்தால் அதற்கு மாற்றாக இதை செய்வதும் தவறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். முதல்ல இந்த ஹிஜாப் என்று மக்கள் மத்தியில சொல்லிக் கொள்கிற இந்த வார்த்தை ஹிஜாப் என்பது புழக்கத்தில் நாம் அப்படி வைத்துக் கொள்றோம். ஆனா அதை மார்க்கம் வெவ்வேறு வார்த்தைகள்ல திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு அதை சொல்லித் தருகிறான். பொதுவாக நம்முடைய வழக்கத்தில் இருக்கிற ஒரு அடிப்படையில் நாம் பார்க்கிற போது மார்க்கம் சொல்கிற அந்த ஆடை முறைக்கு ஒரு குறிப்பிட்ட நிறமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வடிவமோ நமக்கு கற்பிக்கப்படலை. இப்படித்தான் இந்த நிறத்தில் தான் அணிய வேண்டும், இந்த வடிவத்தில் தான் அமைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லலனாலும் கூட முகம் செயல்படுவதற்குரிய கைகள், முன்கையும் நம்முடைய பாதங்களும் அல்லாத ஏனைய பாகங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்கிற விதத்தில் தான் மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இப்போ இதுல கேள்வி என்னன்னா, இதுல முகத்தையும் சிலர் கைகளையும் கால்களையும் உட்பட மறைக்க வேண்டும் என்று ஒரு சில சாரார் சொல்றாங்க. இஸ்லாம் சொல்லாத இந்த காரணங்களை செய்வதன் மூலமாக என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கிற போது, பொதுவாகவே பொது வெளியில தன்னை யாரென்றே ஒருவருக்கு அடையாளம் காட்ட முடியாது என்கிற அந்த தைரியம் இருக்குதுல்ல, நம்மள யாருக்கும் தெரியாது, ஒரு வெளியூருக்கு போனா ஒருவருக்கு நம்ம இங்கு யாருக்கும் தெரியாது என்கிற ஒரு தைரியம் வருகிற மாதிரி தன்னை முகத்திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த மாதிரியான ஒரு தைரியம் ஏற்படுகிறது. வேறொரு ஆணோடு சென்றாலும் கூட தன்னை யாரும் அடையாளம் காண முடியாத நிலையில அது ஒரு மறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஆண்கள்ல குற்றம் செய்யக்கூடியவர்கள் கூட முகமூடி அணிந்துக்கிறாங்க. ஒரு திருட்டின் போதும் ஒரு மோசமான காரியத்தில் தான் பிடிபட்டு விடக் கூடாது என்கிற போது முகமூடிய தன்னுடைய அடையாளத்தை மறை அந்த காரியத்தில் ஈடுபடுறாங்க. மாட்டிக்கொண்டு செல்கிற போதும் கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள கூடாது என்கிற காரணத்தினால முகத்தை மறைத்து நீதிமன்றங்களுக்கும் முகத்தை மறைத்து காவல்துறையினிடத்திலையும் செல்கிற ஒரு அடிப்படையை நாம் பார்க்க முடியுது. அப்படியான ஒரு நிலைகள் இருக்கிற போது மார்க்கம் நமக்கு என்ன விதத்தில் வழிகாட்டி இருக்கிறதோ அதற்குள்ளாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதுதான் நாம மார்க்க விஷயங்களை சரியாக பின்பற்றுகிற ஒரு அடிப்படையாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த அடிப்படையில் இறைவன் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறான் என்று நாம் பார்க்கிற போது,
சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 59வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபி, நபியே, குல்லி அஸ்வாஜிக்க, உம்முடைய மனைவியாருக்கும், வ பனாத்திக்க, உம்முடைய புதல்வியருக்கும், வ நிசாயில் முஃமினீன, முஃமினான பெண்களுக்கும், யுதினீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய ஜில்பாபுகளை அவர்கள் போட்டுக் கொள்ள வேண்டும், தொங்க விடுமாறு நீங்கள் கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ذَلِكَ أَدْنَى أَن يُعْرَفْنَ, அவர்கள் அறியப்படுவதற்கும், ஃபலா யுதைன, அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் இது ஏற்றது என்று இறைவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முக்காடுகள் என்று சொல்லப்பட்ட இடத்துல ஜலாபிப் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜில்பாப் என்கிற வன்மை பதம் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஜில்பாப் என்கிற அந்த வார்த்தையை பொறுத்தவரை இதனுடைய அந்த வசனத்திலேயே அதற்கான முழு விளக்கமும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஜில்பாபினுடைய நோக்கம் அது போடப்பட்ட பிறகும் கூட அவர்கள் அறியப்பட வேண்டும், தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்கிற 2 அடிப்படைகளை இறைவன் சொல்றான். அப்ப பொதுவாகவே ஜில்பாபுகளை தொங்க விடுவதனுடைய நோக்கமே அறியப்படுதல் என்று நமக்கு சொல்லப்படும் பொழுது, இன்னைக்கு இவங்க முகத்தை மூடும் பொழுது இந்த ஜில்பாபினுடைய நோக்கமே சிதைந்து போவதை நீங்க பார்க்கலாம். ஒருவர் அறியப்பட வேண்டும் என்பது நோக்கமாக சொல்லப்படும் பொழுது அதுல இவங்க முகத்தை மறைக்கிற போது இன்னார் யார் என்றே அவங்க அறியப்படுகிறதுக்கான காரணமே இல்லாமல் போய்விடுகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அப்ப முதல்ல இறைவன் இந்த ஜில்பாபுக்கான விளக்கத்தை அதனுடைய தொடர்ச்சியிலே கொடுத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த ஜில்பாபினுடைய அந்த அகராதி பொருளை நாம் பார்க்கிற போதும் கூட இவர்கள் சொல்கிற விதத்தில் முகத்தை மறைக்க வேண்டும் என்று எங்குமே கிடையாது. மிக தெளிவாக அதையும் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல இறைவன் வேறொரு வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போதும் கூட சூரத்து நூறுனுடைய 31வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். வகுல் லில் முஃமினாத்தி, முஃமினான பெண்களுக்கு நபியை நீங்க சொல்லுங்க, யக்லுல்ன மின் அப்சாரிஹின்ன, அவங்க தன்னுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்கள் தங்களுடைய கற்புகளை பேண வேண்டும் என்று இந்த வரிசையில் அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, வல் யல்ரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் இந்த வசனத்துல சொல்றான். அப்ப பெண்கள் தங்களுடைய ஆடை முறைகளை பற்றி இறைவன் சொல்லுகிற முதல் வசனத்தை பார்த்தோம், ஜில்பாப் என்று இறைவன் சொல்லுகிறான். இரண்டாவது இந்த வசனத்துல அல்லாஹ் ஹிமார் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். சரி, ஹிமார் என்பதற்காவது முகத்தை மறைப்பது அர்த்தமாக இருக்கிறதா என்று நாம் பார்த்தோம்னா அப்படி இல்லை. நாம் இதை பார்க்கிற போதே இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற போதே எப்படி பெண்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று இறைவன் சொன்னானோ, ஆண்களும் பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று இறைவன் சொல்றான். ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே மறைந்திருக்கும் என்று சொன்னால் இங்கு பார்வையை தாழ்த்த வேண்டும் என்கிற கட்டளையே தேவையற்றதாக, அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது. அடுத்து நாம் அந்த ஹிமார் என்பது பற்றி நாம வெவ்வேறு நபிமொழிகளை வைத்து பார்க்கிற போது திருமதியில் இடம்பெறுகிற 344வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மாதவிலக்கு ஏற்பட்டு வயதுக்கு வந்த அந்த பருவமடைந்த அந்த பெண்களை பொறுத்தவரை அவங்க ஹிமார் இல்லாமல் அவங்க தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த ஹிமார் என்பதை முகத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் உட்பட அந்த ஹிமாருக்கு இவங்க முகத்தை மறைக்க வேண்டும் என்று அர்த்தம் வைத்தால் என்ன மாதிரியான பொருள்படுவங்க? முகத்தை மறைக்காமல் தொழுதால் பெண்களுக்கு தொழுகையே கூடாது என்று ஆகிவிடும். ஆனா அவங்க அப்படி சொல்லுவது கிடையாது. இப்படி எண்ணற்ற பல சான்றுகளை நாம் பார்க்கிறோம். இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் இந்த ஜில்பாபையும் ஹிமாரையும் பேணிய அந்த நபித்தோழியர்கள் அவங்க எப்படி நடந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முகம் தெரிகிற விதத்தில் தான் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னிலையிலேயும் அல்லாஹ்வின் தூதரின் தோழர்களுக்கு முன்னிலையிலேயும் பல சஹாபிய பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு எண்ணற்ற பல ஆதாரங்களை நாம் பார்க்கிறோம். அதுல உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் பிறநாள் உரையில அவங்க ஒரு உரை நிகழ்த்துகிற போது அதுல கலந்து கொண்ட பெண்களில் ஒருவர் சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதுல சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிற 1607வது செய்தியில நீங்க பார்க்கலாம். அதில் அந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது கண்ணங்கள் கருத்த ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்டாங்க என்கிற ஒரு விஷயத்தையும் நாம அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம்.
அப்ப இதுல கன்னங்கள் கருத்திருக்கிற ஒரு பெண் எழுந்து கேட்டாங்க என்று முகத்தை பார்க்காம இப்படி சொல்ல முடிந்தது. அதே மாதிரி நாம் பார்க்கிறோம், புகாரி இடம்பெறுகிற 5030வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில அல்லாஹ்வின் தூதர் அமர்ந்திருக்கிற, தோழர்கள் அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு பெண் தன்னுடைய மன வாழ்க்கைக்காக கேட்டு வர்றாங்க. அவங்கள பார்த்து அல்லாஹ்வின் தூதர் வேறொருவர், ஒரு நபித்தோழர் அவங்கள திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு திருமணம் உடனடியாக முடித்து வைக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அவங்க பார்க்கும் விதத்தில் வந்தார்கள் என்பதை அந்த செய்தியில நாம பார்க்க முடியுது. அதே மாதிரி புகாரியில 1466வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஜைனப் என்கிற சஹாபிய பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சம்பந்தமாக அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கணும் என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அந்த கேள்வியை கேட்டு அனுப்புறாங்க. இதுல பிலால் அவங்க வந்தவுடனேயே யார் என்று அவங்கள தெரிந்து கொள்கிறார்கள். அதனால தான் ஜைனப் அவங்க சொல்றாங்க, நான் யார் என்று தெரிவிக்காமல் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இந்த கேள்வி எழுப்புங்க என்று அவங்க சொல்லி அனுப்புவதை நாம பார்க்கிறோம். இப்படி எண்ணற்ற பல ஆதாரங்களை நாம பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் பெண்கள் முகத்திரை அணியல, முகம் தெரிகிற விதத்தில் தான் இருந்தார்கள். அவங்க செயல்படுவதற்கான கைகள் திறந்திருந்தது, அவங்க நடப்பதற்கான கால்கள் அதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. இதை தவிர்த்து ஏனைய பாகங்கள் தான் மறைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம இத்தனை செய்திகள் வாயிலாக அறிந்து கொள்ள முடியுது. இப்ப பிரத்யேகமாக திருமறை குர்ஆனுடைய 33வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்துல ஹிஜாப் என்று அந்த சட்டத்தை நபி அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உரிய பிரத்யேக சட்டமாக இறைவன் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுல நீங்க பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதா சஅல்துமுஹுன்ன மதான் ஃபஸ்அலுஹுன்ன மின் வராய் ஹிஜாபின், நபிமார்களான மனைவிமார்களிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்பதாக இருந்தால் திரைக்கு அப்பால் இருந்தே கேள்வி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அதுலேயும் என்னன்னா, முகத்தை மறைக்கிறது இல்லை, முழுவதுமா மறைக்கிறது. அவங்க பார்வையிலேயே அவங்க முகத்தை மூடி மறைத்துக் கொள்வதல்ல, ஒட்டுமொத்த உடலையுமே ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் மத்தியில் திரை போட்டு கொண்டு தான் சந்திப்பே இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லி காட்டுகிறதே ஒழிய அவர்களுக்கு கூட முகத்தை மறைக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை சொல்லல என்பதையும் நாம் கூடுதலாக பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் தான் இன்றைக்கு முகத்தை மறைக்க வேண்டும் என்கிற ஒரு சிறந்த செயலாக இன்றைக்கு பரவலாக அது தெரிவிக்கப்பட்டு, இப்படி அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பரவலாக மக்கள் மத்தியிலே இன்னைக்கு சிலர் அப்படி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்கிற போது அதனுடைய பின்விளைவுகளை நாம் சந்திக்கிறோம். அது ஒரு மோசமான காரியமாக இன்றைக்கு பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிற அளவிற்கு அது மோசமானதாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு முகத்தை மறைத்து கொண்டு பல தவறுகளில் ஈடுபடுகிற போது நாம் யார் அதில் ஈடுபட்டார் என்று அடையாளம் காண முடியாத நிலை ஏற்படுகிறது. அதில் ஒரு பெரிய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்கப்படுது. பல தவறுகளுக்கு துணை போவதற்கு இந்த முகத்தை மூடுகிற இந்த ஒரு கவசத்தை இன்றைக்கு சமூக விரோதிகள் கையில் எடுக்கிறார்கள். இது மாதிரியான அடிப்படைகளை கவனத்தில் கொண்டு நாம இந்த முகத்தை மறைப்பது மார்க்கம் எந்த விதத்திலையும் ஊக்குவிக்கவில்லை. அதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தல் என்கிற ஒரு தெளிவான பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது நாம் இது எதாவது வேறு வகையில் இதை நாம சரி காண முடியுமா என்ற நிலையில நம்ம முகத்தை நாம இப்படி இல்லாம இதை வைத்து மறைத்துக் கொள்ளலாம், அல்லது மாஸ்க் போட்டுக்கலாம், அல்லது வேறு எதையாவது ஒன்றை செய்து கொள்ளலாம் என்கிற மாதிரியாக நாம் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நாம் எதை செய்தாலும் கூட இதை செய்தவர்களாகத்தான் முகத்தை மறைக்க அது இஸ்லாம் சொல்லியிருப்பதாக நாம கருதுவதாக அமையும் என்பதனால அப்படி நாம நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக காயல்பட்டினத்தை சார்ந்த முகமது இப்ராஹிம் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜும்மாவுக்காக பள்ளிவாசல் வந்ததோடு 2 ரக்காத்துகளை தொழ வேண்டும் என்கிற கட்டளையின் அடிப்படையில் சில நேரங்களில் சூரியன் உச்சியில் இருக்கிற நேரங்களில் பள்ளிவாசலுக்கு வர வேண்டி இருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் தொழுகிறோம். அதில் சில சகோதரர்கள் நாம உச்சியில் இருக்கிற போது, மறைவில் இருக்கிற போது, உதயத்தின் போது தொழக்கூடாது என்பது இந்த தொழுகை உட்பட தான். பள்ளிவாசலுக்குள்ள நாம வந்தவுடனேயே தொழுகிற தொழுகை உட்பட நாம எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்கிற அடிப்படையில் சொல்லுகிறார்களே, மறந்து நாம தொழுகையை மறந்து தூங்கிவிட்டாலோ அல்லது மறந்து விட்டாலோ தொழுவதை தவிர்த்து வேற எந்த நேரத்திலையும் நாம விட்ட தொழுகையை அல்லது நாம அந்த நேரத்தில் அந்த தடை செய்யப்பட்ட நேரத்தில் எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்று சொல்கிறார்களே, இது சரியா என்று கேட்கிறாங்க. பொதுவாக
மார்க்கம் நமக்கு 3 நேரங்களில் தொழுகக்கூடாது என்கிற தடையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விதிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1511வது இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம். சலாசு சாஅத்தின் 3 நேரங்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ஹானா அன் நுசல்லிய ஃபீஹின்ன அவற்றில் தொழுவதை அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு தடை செய்தார்கள் என்று சொல்கிற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அந்த நேரங்களை அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது முதலாவது சூரியன் உதயமாகி துவங்கியதிலிருந்து நன்கு அது உதயமாகிற வரைக்கும், சூரியன் உதிக்க தொடங்கி நன்கு உதிக்கிற வரைக்கும், அதே மாதிரி சூரியன் உச்சியிலிருந்து சாய்கிற வரைக்கும் 2வது நேரத்தை சொல்றாங்க. 3வது நேரம் சூரியன் மறையத் தொடங்கியதிலிருந்து முழுமையாக மறைகிற வரைக்கும் நிகழ்வு நடப்பதற்கு ஒரு ஏறத்தாழ ஒரு 2 நிமிடங்கள் ஆகலாம். அப்ப இந்த நேரங்கள்ல நாம நம்முடைய தொழுகைகளை தொழக்கூடாது என்கிற தடையை அல்லாஹ்வுடைய தூதர் விதிக்கிறத நாம் பார்க்க முடியுது. இப்ப இப்படி இருக்கிற போது இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றத நாம பார்க்கணும். இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நாம் அந்த நேரங்கள் அந்த குறிப்பிட்ட 3 நேரங்களில் தொழுகிற ஒரு சூழல் ஏற்படுது. இதை நாம் எப்படி அமைத்துக் கொள்வது என்று நாம் பார்க்கிற போது வெவ்வேறு செய்திகளை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக சஹீஹ் புகாரி இடம்பெறுகிற 585வது செய்தியை பார்க்கிறோம். அதில் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, லா யத்தஹர்ரா அஹதுக்கும் ஃபயுஸல்லி இந்த துலூஇ ஷம்ஸி வலா இந்த குரூபிஹா, உங்களில் ஒருவர் சூரியன் உதிக்கும் நேரத்தையும் சூரியன் மறைக்கும் நேரத்தையும் தேர்ந்தெடுத்து தொழ வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க. அப்ப இத தடை எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கூடுதல் வாசகங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். என்ன அடிப்படை அப்படின்னா, நாம அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து தொழுவதற்கு தான் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்ப நாம உபரியாக தொழுகிற நஃபில் தொழுகையாக இருக்கலாம், நாம ஒரு தொழுகையை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் தொழுக நினைப்பதை அல்லாஹ்வின் தூதர் அவங்க தடை செய்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாமே ஒழிய தானாக நாம தொழுகிற மாதிரி அமைந்து விடுதில்லை. இப்ப நாம தேர்ந்தெடுப்பது இல்லை, தானாக தொழுகிற ஒரு சூழல். அதுல ஒரு சூழல்ல சகோதரரும் கேள்வியில எழுப்பியிருந்தாங்க, தொழுகையை மறந்துட்டு நாம தொழும் பொழுது அந்த ஃபர்லு தொழுகையை அந்த நேரத்தில் தொழலாம் என்று சொல்றாங்கன்னு சொன்னீங்க. அது அந்த நேரத்தில் தொழுவதை மார்க்கம் தடை செய்யலை என்பது உண்மை. ஆனா அதை தவிர்த்து எதிலையுமே நாம தொழக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையும் இல்லை. அதை நம்ம பின்னாடி விளக்க இருக்கிறோம். அது அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிற 1600வது செய்தியை நம்ம இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை பார்க்கலாம். கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் நசிய ஸலாத்தன் அவ் நாம அன்ஹா, யார் தொழுகையை மறந்து விடுவாரோ தொழாமல் தூங்கி விடுகிறாரோ கஃபாரத்துஹா, அவருடைய அந்த பரிகாரம் என்பது ஐயு சல்லிஹா இதா தக்கரஹா, அதை நினைவு கூறுகிற போது அவர் தொழுது விட வேண்டும் அப்படின்னும் பொழுது இது நாம தேர்ந்தெடுத்து தொழுவது கிடையாது. தூங்கிடுறோம், எழுந்து பார்த்தா சூரியனுடைய மறைவு நேரம் வந்துருச்சு, நாம தொழுதாகணும். அல்லது தூங்கிடுறோம், ஃபஜருடைய நேரம் கடந்து சூரியன் உதயமாக தொடங்குது அப்படின்னும் பொழுது இப்படியான நேரங்கள்ல நாம அந்த தொழுகையை தொழுவதில் மார்க்க அடிப்படையில் நாம இதை தேர்ந்தெடுக்காத காரணத்தினால இதை தொழுது கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இப்ப கிரகண தொழுகையை நாம தொழுகிறோம். அதை குறித்து அல்லாஹ்வின் தூதர் சொல்றத பார்க்கிறோம். அகமதுல இடம்பெறுகிற 17101வது செய்தி நீங்க பார்க்கலாம். இன்ன ஷம்ஸ வல் கமர லா என்கசிஃபானி லிமௌத்தி அஹதின், ஒருவருடைய மரணத்திற்காகவெல்லாம் இந்த சந்திரனும் சூரியனும் கிரகணம் பிடிப்பது கிடையாது அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. வலா கின்னஹுமா ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹி தஆலா, உயர்ந்தவனாகி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உள்ளது இவ்விரண்டும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபைதா ரஐத்துமுஹுமா, நீங்கள் அவ்விரண்டையும் பார்த்தால் ஃபஸல்லு, நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. இப்ப இதை நாம் அந்த நேரத்தில் அது எவ்வளவு நேரம் கிரகணம் பிடிக்குதோ அது அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான். யாருடைய எந்த உலக நடத்தைக்காக அது ஏற்படுவது கிடையாது. அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு அத்தாட்சி என்கிற போது அதை பார்க்கிற போது தொழுக வேண்டும் என்றால் அப்போ அது எந்த நேரமாக இருந்தாலும் நாம அந்த நேரத்தை தடை செய்யப்பட்ட நேரமாக இருந்தாலும் இது நாம தேர்ந்தெடுப்பது இல்லை, இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான், அந்த சூழல் உருவாகி இருக்கிறது என்பதற்காக அந்த தொழுகையை நாம் தொழுது கொள்ளலாம். அதே மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள யதார்த்தமா நுழையும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, புகாரியில இடம்பெறுகிற 444வது செய்தி பார்க்கலாம். இதா தகல அஹதுகுமுல் மஸ்ஜித, நீங்க பள்ளிவாசலுக்குள்ள நீங்க நுழைவதாக இருந்தால் ஃபல் யர்கா ரக்அத்தைனி கபல ஐ யஜ்லிஸ,
நீங்கள் அமர்வதற்கு முன்பாக 2 ரக்காத்துகளை அவர் தொழுது கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பள்ளிவாசலுக்குள்ள போனோம்னா 2 ரக்காத்தை நம்ம தொழுதுட்டு அமர வேண்டும் என்கிற கட்டளை இடம்பெற்றிருக்குன்னா இது நாம தேர்ந்தெடுப்பது கிடையாது. அதனால நாம இந்த நேரம் தடுக்கப்பட்ட நேரமாக இருந்தாலும் இதை தொழுது கொள்வதில் பிரச்சனை இல்லை. இப்ப சகோதரர் கேட்ட அந்த தொழுகை நாம வருவோம். இப்ப அந்த தொழுகையை பொறுத்தவரை அது பள்ளிவாசலுக்கு நாம் சென்றதோடு தொழுகிற தொழுகை கிடையாது. முதல்ல அந்த தொழுகை ஜும்மாவுக்கு முன்னாடி நாம் தொழுகிற தொழுகையை பொறுத்தவரை அது ஜும்மாவுடைய முன் சுன்னத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் தொழ சொன்னதுதான் என்பதை நாம புரிகிறோம். எப்படி இதை புரிகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜா ரஜுலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்துப், அல்லாஹ்வுடைய தூதர் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். இது புகாரில 930வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் உடனே என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஜும்மாவுடைய தினத்துல அந்த மனிதரிடத்துல கேட்கிறாங்க, சல்லைத யா ஃபுலான், இன்னாரை நீங்க தொழுதுட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் இல்லைன்னு சொன்னதோடு கும் ஃபர்கா ரக்காத்தைனி 2 ரக்காத்துகளை தொழுவுங்க என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இதுல சொல்கிற வார்த்தை இன்னொரு சில செய்திகள்ல நாம பார்க்கிறோம். சுனன் இப்னு மாஜால 1114வது இலக்கத்தில் வந்திருக்கிறது, அசல்லைத ரக்அத்தைனி கப்ல அன் தஜிய, இங்கு வருவதற்கு முன்பாகவே நீங்கள் 2 ரக்காத்துகளை தொழுது விட்டீர்களா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இப்ப இங்க வர்றதுக்கு முன்னாடியே தொழுகிறதுனா பள்ளிவாசலுக்கு வந்ததோடு தொழுகிற தொழுகையாக இருந்தால் அது வேற. இங்க வருவதற்கு முன்பாக நீங்க தொழுதுட்டீங்களா அப்படின்னா வீட்டிலையும் அதை தொழுகலாம் என்று இருந்தால் அப்ப இது முன் சுன்னத்து தான் என்பது நமக்கு தெரியுது. அப்ப இப்படியான இந்த தொழுகையை பொறுத்தவரை இது நாம இது தேர்ந்தெடுக்கிற ஒன்று கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதில் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஹுத்துபா நிகழ்த்துகிற போது பேசுவது கூடாது, நன்மையை பாழாக்கிறோம், கீழே இருக்கிற கற்களை நாம அதை எடுப்பதன் மூலமாக அந்த ஹுத்துபா பாழாயிடும் என்று சொன்ன அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வின் தூதர் அதுல விதிவிலக்காக இந்த தொழுகையை ஆக்குறாங்க அப்படின்னும் பொழுது நாம தடை செய்யப்பட்ட நேரமாக இருந்தாலும் கூட வரோம் அது அமையுது என்கிற போது நாம அந்த நேரத்தில் தொழுது கொள்வது பிரச்சனை இல்லை. நாம எதை நாம் தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் உபரியான வணக்கங்களை தொழக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையைத்தான் நாம அதுல புரிந்து கொள்ள முடியுது என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்வோம்.